தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. அடையாற்றில் அடித்து செல்லப்பட்டவரை தேடும் பணி அடைமழை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கள நிலவரத்தை நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, அடையாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால அடித்து செல்லப்பட்டவரோட தற்போதைய நிலை என்ன? அடையாறு கூவமாறில் இன்று மதிய வேளையில் மூன்று பேர் குளித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது 3 பேரையும் வெள்ளம் அடித்து சென்றது. இதை அறிந்து தகவல் கிடைத்தவுடன் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து 2 பேரை உயிருடன் மீட்டார்கள். அதில் ஒருவர் மட்டும் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் அவரை தேடும் பணி தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அடையாறு ஆறு முழுவதுமாக கடுமையான வெள்ளம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக படகு மூலமாக தேடுவது கூட மிகவும் சிரமமான காரியம் என்று தீயணைப்பு துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக தற்போது அந்த பணியை, அதாவது தேடும் பணியை தற்போது நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவுடன் உடனடியாக சைதாப்பேட்டை பாலம் மற்றும் கோட்டுப்புறம் பாலம் இந்த 2 பகுதிகளுக்கும் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்தார்கள். அங்கு தேடும் பணியில் ஈடுபட்டார்கள். ஆனால் வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் காரணமாக அந்த பணியை தற்போது நிறுத்தி வைத்திருப்பதாகவும், மழை நின்ற பிறகு மீண்டும் தேடும் பணி நடைபெறும் என்றும் தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சுப்பிரமணி, இந்த வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக அடையாறு கரையோரமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலமாக காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் காரணமாக நீங்கள் உடனடியாக பாதுகாப்பு நேரத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் நேற்றே சிலரை சமூக நலக்கூடத்திலும் காவல்துறையினர் தங்க வைத்திருக்கிறார்கள். இதே போல கோட்டுப்புறம் பாலத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய குடிசை பகுதிகளிலும் அந்த பகுதிகளில் உள்ள மக்களையும் பாதுகாப்பு நேரத்திற்கு காவல்துறையினர் கொண்டு சென்றிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் சைதாப்பேட்டை ஆத்துமா நகர் பகுதியில் உள்ள பொதுமக்களும் தற்போது பாதுகாப்பு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். யாரும் அந்த அடையாறு ஆறில் குளிக்க வேண்டாம் என்றும் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஒரு எச்சரிக்கையும் காவல்துறையினர் விடுத்திருக்கிறார்கள். வேதவழி. சுப்பிரமணி, சென்னையில தொடர்ந்து கனமழை பெய்துட்டு வருது. இதனால எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, அது குறித்து விரிவா சொல்லுங்க. சென்னையில் இன்று காலையிலிருந்து கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பெய்த மழையின் காரணமாக இன்னும் தண்ணீர் வற்றவில்லை. இன்று பெய்த மழையின் காரணமாக கூடுதலாக தண்ணீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக ஆதம்பாக்கம் பகுதி முழுவதுமாக தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதே போல நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வடபழனி, நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய கோட்டுப்புறம் மேம்பாலம் அருகில் இருக்கக்கூடிய சில பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதனால் மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பாதிப்புக்குள்ளான பகுதிகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் அந்த பகுதிகளுக்கு சென்று அந்த மக்களின் குறைகளை கேட்டறிந்து மேலும் மோட்டார் மூலமாக அந்த தண்ணீரை அகற்றும் முயற்சியிலும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வட சென்னையை பொறுத்தவரையில் ஆர்கே நகர் பகுதி முழுவதுமாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அங்கு முகாமிட்டு இருக்கிறார்கள். தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக மாநகராட்சி அதிகாரிகள் உதவியுடன் தீயணைப்புத்துறையினர் அந்த தண்ணீரை வெளியேற்றும் முயற்சியில் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வேதவழி. சுப்பிரமணி, இந்த மழையால போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? வாகன ஓட்டிகள் எந்தெந்த சிரமங்கள் எல்லாம் சந்திச்சுட்டு வராங்க? இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் பெரும் அளவு போக்குவரத்து நெரிசல் இன்று இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் குறிப்பாக இன்று காலையிலிருந்து கோடம்பாக்கம் மேம்பாலம் மற்றும் விமான நிலையம் செல்லக்கூடிய ஜிஎஸ்டி ரோடு இந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் ரயில் சேவை, அதாவது மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 6, அதாவது தாம்பரத்திலிருந்து கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய 6 ரயில்களும், அதே போல சென்னை சென்ட்ரலில் இருந்து கும்மிடிப்பூண்டி செல்லக்கூடிய 3 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருக்கிறார்கள். இதே போல தண்டையார்பேட்டை, கொருக்குப்பேட்டை ரயில் நிலையங்களில் தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக சென்னை கோட்ட ரயில்வே மேலாளர் அனுபம் சர்மா மற்றும் அதிகாரிகள் அந்த தண்டையார்பேட்டை மற்றும் கொருக்குப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு சென்று தற்போது ஆய்வு செய்திருக்கிறார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். வேதவழி.